ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் வித் அனு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அட்டகாசமான தக்காளி சூப் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். அதே போல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்பவே ஆரோக்கியமானது. வீட்டில் இருக்க சின்ன சின்ன பொருட்களை வச்சியே ஈஸியாக இந்த தக்காளி சூப்பை செஞ்சிடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போது எப்படி சூப் செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாங்க. நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. சூப் அப்போ தான் கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்ததாக இது கூடவே ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், அடுத்து 2 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி. இந்த இஞ்சியில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் அது உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரே ஒரு கிராம்பு. இந்த சூப்பை திக்காக்கிறதுக்காக 2 சின்ன பீஸில் கேரட் எடுத்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கூடவே இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துறேன். அதாவது இந்த எல்லா பொருளும் மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதுமானதாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் அடுப்பில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ 3 விசில் வந்து நல்லா ப்ரெஷர் எல்லாமே அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எல்லா பொருளுமே நல்லா மேஷ் ஆகி நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், சூப்பராக எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது இதில் அந்த இஞ்சி சொன்னா இல்லைங்களா, ஒரு சின்ன ட்ரிக் இருக்குன்ட்டு, இந்த இஞ்சி மட்டும் தனியாக எடுத்து போட்டுருங்க. அவ்வளோதான். ஏண்டா இஞ்சியும் சேர்த்து நம்ம பேஸ்ட் பண்ணோம்னா ரொம்ப அதிக காரமாக இருக்கும், குழந்தைங்களால் சாப்பிட முடியாது. இப்போது மீதமுள்ள பொருட்களை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் இது போல் வடிகட்டி வச்சு அதில் உள்ள தக்காளியோடு சேர்ந்த மற்ற பொருட்களையும் தண்ணியையும் தனித்தனியாக எடுத்துக்கலாங்க. இது போல் எடுத்து லைட்டாக தண்ணி நல்லா வடிஞ்ச பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. மீதமுள்ள எல்லா தக்காளியையுமே இதே போல் வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாக இருந்தால் சரியாக அரைப்படாது. நம்ம தண்ணியை முழுதுமாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா பேஸ்ட் பண்ணோம்னா நல்லா ஜூஸியாக பேஸ்ட் ஆகிடும். பாருங்கள், எல்லாத்தையுமே ஜாரில் சேர்த்தாச்சு. இதை நல்லா ஆற வச்சு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், சூப்பராக ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இது கூட நம்ம ஃபஸ்ட்டு வடிகட்டி வச்சுருந்த தண்ணியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இதை வடிகட்டி இந்த விதைகள் எல்லாம் தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் உள்ள ஜூஸை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இது போல் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணால் அந்த ஜூஸ் மட்டும் நல்லா அடியில் இறங்கிடும், பியூராக கிடைக்கும். பாருங்கள், எல்லாமே சூப்பராக வடிகட்டியாச்சு. இப்போது நம்ம அடுத்ததாக சூப் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. பேனில் வடிகட்டி வச்சுருக்க தக்காளி ஜூஸை சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நாட்டு சர்க்கரை. நான் சூப் கம்மியாக செய்கிறதுனால இந்த உப்பு சரியாக இருக்கும். நீங்கள் அதிகமாக செஞ்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க. சூப்னுடைய பதமே பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகணும், ஆனால் கொதிக்கக்கூடாது. அதுதான் சூப்புக்கு உண்டான பதம். ஸோ நம்ம வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தோம்னா நமக்கு அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் போல் நான் கிளறி விட்டுட்டே தான் இருந்தேன். இப்போது ஆக்சுவலாக அது பாயில் ஆகவும் கூடாது, ஆனால் நல்லா ஹீட் ஆகணும். அவ்வளோதான், அதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது இன்னும் தண்ணியாகவே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி
இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப் வந்து இன்னுமே கொஞ்சம் திக்காக இருக்கும். ஆனால் எங்களுக்கு இப்போது இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் நான் சேர்த்துக்கல. ஓகேங்க, இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். குழந்தைங்களுக்கு வாரம் 1 முறையோ 2 முறையோ இந்த சூப்பை செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் நல்லா டைஜஷன் ஆகும், நல்லா பசி எடுக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ நல்லா சாப்பிடுவாங்க. டயட் மெயின்டைன் பண்ணுறவங்க இந்த சூப் குடிக்கலாங்க, ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான், சூப்பராக நமக்கு சிம்பிளாக வீட்லேயே சூப் ரெடி பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சமையல் வித் அனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.